Hi, hello and welcome to Akshita's Creation. இன்னைக்கு நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸும் ரெண்டு தான். மட்டன் ப்ளஸ் கடலைப்பருப்பு இருந்தாலே போதும். சூப்பராக நம்ம ஒரு கோலா உருண்டை செஞ்சிடலாம். நார்மலாக மட்டன் சாப்பிட்டு நமக்கு அழுத்து போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம கோலா உருண்டை மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அவங்க மட்டன் அவாய்டும் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக ருசிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக இன்னும் நிறைய ரெசிபிஸ் காத்துட்ருக்கு. எங்களோட வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் இன்பிட்வீனில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு 150 கிராம் மட்டன் எடுத்து நல்லா ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் தான் வச்சு வேக வச்சேன். இதில் வந்து நான் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இது போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் முன்னாடியே வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை இப்போ நான் இதில் ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த கடலைப்பருப்பு கூட இந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல இந்த மட்டனையும் கடலைப்பருப்பையும் ஒட்டுக்கா சேர்த்து நல்லா குறன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டனை இப்போ ஜாரில் போட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த பருப்புக்காக தான் இந்த 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறோம். நான் ஒரு 4-5 தடவை நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வச்சு அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி பல்ஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கையில் எடுத்தால் நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி இந்த பதத்துக்கு வரணும். தண்ணியெலாம் விட்டு அரைக்க தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மட்டன் கூட ஒரு 1/2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அந்த கோலா உருண்டையை ரெடி பண்ணிவிட்டு அது மேலே வந்து லைட்டாக பரட்டிட்டு எண்ணெயில் போடுறதுக்காக தான் இந்த அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, லைட்டாக அரிசி மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான். கடைசியாக நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட்டு திருப்பி நம்ம அதை அரிசி மாவு மேலே லைட்டாக கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மட்டனை உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம். சைடில் பாருங்கள் அரிசி மாவு வச்சுருக்கேன், அது மேலே தான் நம்ம லைட்டாக கோட் பண்ணிவிட்டு அது நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு இப்படி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆயிலில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் சைட்லேயே வந்து ஒரு வானல் வச்சு அதில் நல்லா ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்லேயே தான் வச்சு பொரிக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நீங்கள் சிம்லேயே தான் வச்சு பொரிக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் ஒரு கோட்டிங் மாதிரி அங்கே மேலே மட்டும் நல்லா குக் ஆகிடும், உள்ளே நல்லா குக் ஆகாது. ஸோ நீங்கள் சிம்லேயே வச்சு முடிஞ்ச அளவுக்கு பொரிங்க, அப்போ தான் நல்லா வரும். இன்னும் மீதி இருக்க உருண்டைகளும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்து வச்ச மட்டன்லேயும் இந்த பருப்புக்கும் ஒரு 13 உருண்டை வந்துச்சு. ஒரு 150 கிராம் மட்டன், ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நீங்கள் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி, அப்படி இல்லைன்னா கேசரி கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அட்ராக்டிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி எந்த ஒரு கலரும் சேர்த்துக்கல. அதே போல் நாங்கள் சில்லி பவுடரோ சில்லியோ எதுவுமே சேர்த்துக்கல. குழந்தைக்கு கொடுக்குறங்காட்டி நாங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சில்லியோ இல்லை சில்லி பவுடரோ ஏதோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகிட்டுருக்கு அந்த பால்ஸ் மேலெலாம். நீங்கள் இதை கண்டிப்பாக சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகும். இல்லைனா மேலே மட்டும் கருகின மாதிரி ஆகிடும், உள்ளே நல்லா குக் ஆகிருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள் கோலா உருண்டையில் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் அந்த உருண்டைலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு, அந்த பபிள்ஸும் நல்லா அடங்கிடுச்சு, மேலே ஃபுல்லாக குக் ஆகிருக்கு, உள்ளேயும் கண்டிப்பாக குக் ஆகிருக்கும். நாங்கள் நல்லா சிம்மில் வச்சு தான் குக் பண்ணியிருக்கோம். கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான நல்லா கிறிஸ்பியான மட்டன் கோலா உருண்டை தயாராகிடுச்சு. குழந்தைங்க நார்மலாக வெறும் மட்டன் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய டிஷ்ஷஸ் காத்துட்ருக்கு.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எங்கள் சேனல் பற்றி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.